கமலா கமலா, என்னடி இது பைத்தியக்காரத்தனம்? என் கல்யாணம் நடக்காதுக்கா. ஓஹோ, வழக்கம் போல இந்த தடவையும் மாப்பிள்ளை வீட்டார் போட்ட நகையை தூக்கிட்டு உங்க அப்பா சீட்டாட போயிட்டாரா? ஆமாக்கா, அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். தப்பு, வா என்னோட. எனக்கு போடுங்கடா, உங்ககிட்ட தான் காசு இருந்து போச்சே, சும்மா ஆட்டத்தை பார்த்துட்டு. பிச்சைக்கார பசங்களா, ஆளுக்கு 10 ரூபாய் தாள ஜோபுல வச்சுக்கிட்டு பந்தாவா பண்றீங்க? உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சாலும் இதுக்கு ஈடாகுமாடா? இத வச்சுக்கிட்டு எனக்கு சீட்டை போடுங்கடா, போடுங்கடா, போடுங்கடா. என்ன இது? ஆமாண்ணே, அதுல ஒண்ணு தப்பு இல்ல. கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி யாருக்குமே உதவாம போறதை விட பெத்த தகப்பனுக்கு உதவட்டுமே தான் இவளை காப்பாத்தி கொண்டாந்த. தற்கொலையா? நம்ம மான மரியாதையெல்லாம் என்னமா ஆகிறது? மானம் மரியாதைங்கிற வார்த்தையெல்லாம் கூட உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? அப்படி இருந்தா இப்படி செய்வீங்களா? அண்ணன், ஊரார் வீட்டு நகையை தோத்தா பதில் சொல்லணும். பெத்த பொண்ணு கேள்வியே இல்ல. ஐயோ விஜயா, சத்தியமா சொல்றேன், இனிமே சீட்டை தொட மாட்டேன், சீட்டை தொட மாட்டேன். அண்ணே, இது நீங்க செஞ்சு கொடுக்கிற 3வது சத்தியம். விஜயா, தற்கொலை படிக்க தண்ணியில விழறவங்கள கூட 3 தடவை மேல அனுப்பி அவங்க பிழைக்க சந்தர்ப்பம் கொடுக்குது இயற்கை. அப்பவும் பிழைக்கலனாதான் உயிரை பிடிச்சிடுது. நீதான் 3வது தடவையா நல்ல வேளையா என்ன வந்து காப்பாத்திட்டியே. விஜயா, இனிமே சூதாட்டங்கிற அந்த கிணத்துல சத்தியமா விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். இந்தம்மா நகை. கமலா, கவலைப்படாத, நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கும். அக்கா.